அப்போது மக்களிட மனநிலை என்ன மாதிரியான மனநிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. தமிழ் அரசியல் கட்சிகள் அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய நடத்தைகள் இவற்றையெல்லாம் பார்த்து மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் பெரும்பான்மை சமூக சிங்கள அரசியல் கட்சிகளுக்கு வாக்குகளை செலுத்தும் ஒரு நிலையை அவதானிக்கூடியதாக இருந்தது. எண்ணெய் தாட்சியிலிருந்து எண்ணெய் கோப்பரைக்குள் விழுவது என்று சொல்லுவார்கள். அவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகின்ற பொழுது நாங்கள் அதிலிருந்து எவ்வாறு எங்களுடைய பொறுப்பு வாய்ந்த தன்மையை செய்யலாம். அப்போ இந்த விடயத்தில் கூட நாங்கள் கூட்டாக ஒரு முயற்சியை செய்தோம். இப்படி நிலையில் இந்த விஷயத்தை பெரும்பான்மை சமூகம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய தலையீடியாக மாறுவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதாவது சிங்கள மக்கள் விரும்ப மாட்டார்கள், சிங்கள மக்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இது விருப்பம் இல்லை என்பதற்காக தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷையை குறைத்தோ அல்லது விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. டயஸ்போராக்களுடைய தேவைக்கு ஆண்டோக்கு ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றார், இதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்று எதிர்ப்பினை தெளிவுபடுத்தார். நாங்கள் அவர்கள் கொந்தளிப்பார்கள் அல்லது பயப்படுவார்கள் என்ற காரணத்துக்காக எங்களுடைய டிமாண்ட்ஸ், எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் குறைக்கவும் முடியாது. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கையில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றாக வெவ்வேறான பாதைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது யாரும் அறிந்த ஒரு விடயம். ஆனால் இவர்களெல்லாம் இணைத்து தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள இவர்களெல்லாம் ஒரு பாதையில் பயணிக்க மாட்டார்களா என்ற ஒரு கேள்வி பலகாலமாக பலரது மத்தியில் இருக்கின்றது. ரைட், யாராவது இந்த முயற்சியை எடுக்க மாட்டார்களா? இவர்கள் எல்லோரும் சண்டை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு கட்சியை இன்னொரு கட்சியை குறை கூறிக்கொண்டு விமர்சித்துக் கொண்டு அந்த கருத்துக்களை விமர்சனங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் கடைசியில் மக்களே ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள், இவர்கள் சரிவர மாட்டார்கள் என்று. ஏற்கனவே இருந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பார்லிமெண்டத்தில் இருந்த எண்ணிக்கையும் இன்று இருக்கின்ற எண்ணிக்கையும் பார்த்தால் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் மக்கள் கடந்த கால தேர்தல்களில் வழங்கி இருக்கிறார்கள். அது திட்ட தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்கிற நிலையில் மக்களுடைய எண்ணமித்தான் இப்படி பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்காமல் இவர்களை இணைத்து இவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு ஒரு காலம் பிறக்காத என்று. ஆனால் அந்த வகையில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கின்றார்கள். கடந்த 2ஆம் திகதி இம்மாதம் கடந்த 2ஆம் திகதி தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் கொழும்பில் தான் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகளின் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த சந்திப்பு, இந்த முக்கியமான சந்திப்பு எதற்காக என்றால், அரசியலமைப்பு ஆக்க முயற்சிகள் தொடர்பான தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம், அதாவது இந்த அரசாங்கத்தில் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுமாயின் அதில் என்னென்ன விடயங்களை உள்ளடக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ரைட், அரசாங்கமே அதை செய்வதற்கு முன்பாக நாங்கள் ஒரு ஆலோசனை முன்வைப்போம் என்ற முயற்சியிலே தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை களமிறங்கி இருக்கின்றது. தமிழ் அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது, இவர்கள் முன்வைத்த ஆலோசனைகள் தான் என்ன, இந்த கூட்டத்துக்கு யார் யார் வருகிறார்கள், அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, எதிர்கால திட்டம் என்ன என்பது குறித்து நாங்கள் இன்றைய இந்த நேர்காணலில் பேச போகிறோம். இது அனைத்தையும் பேசுவதற்காக இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் உறுப்பினர் சட்டத்தரணி ஜூட் தினேஷ் அவர்கள் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ரைட், தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை இந்த நடத்தியிருக்கின்ற இந்த கூட்டம் சம்பந்தமாக ஒரு அறிமுகத்தை நீங்கள் கொடுத்தால் நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். மிக முக்கியமாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையாக நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தேசிய கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளினுடைய தலைவர் மற்றும் செயலாளர்களை அழைத்து அரசியலமைப்பு விடயம் தொடர்பாக ஆராய வேண்டும் என்ற ஒரு முக்கிய தேவைப்பாடை நாங்கள் எடுத்திருந்தோம். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அரசாங்கம் இன்னொரு அரசாங்கம் தாங்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னர் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மேனிஃபெஸ்டோவிலே புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கான தங்களுடைய தெளிவுபடுத்தலை அங்கே குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே நாங்கள் சட்டத்தரணிகள், அதாவது தமிழ் மக்களாக நம்முடைய தேவைகள், அபிலாஷைகள், தமிழ் மக்களுடைய இளமை, தாயகம், சுயநிர்ணய உரிமை
என்பவற்றை உள்ளடக்கியதாக எவ்வாறான ஒரு அரசியலமைப்பு தேவை என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இன்று நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போல பல கட்சிகளுக்கு இடையிலே பல கொள்கை ரீதியான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கொள்கை ரீதியான விடயங்களை நாங்கள் இணைப்பதற்காக இந்த விடயத்தை கூட்டவில்லை. மிக முக்கியமாக அரசியல் அமைப்பு விடயத்திலே அனைத்து அதாவது தமிழ் கட்சிகளும் தேசிய கட்சிகளும், அதாவது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் மற்றும் அவர்களுடைய பிரதிநிதிகள் இந்த விடயத்திலே ஒரே குரலாக தமிழ் மக்களுக்குரிய தீர்வாக ஒரு சமஷ்டி முறையிலான அரசியலமைப்பு ஒன்று தேவை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சட்டத்தணிகள் பேரவை முதலில் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்களுக்குள்ளேயே நாங்கள் தீர்மானித்துக் கொண்டோம். அதன் அடிப்படையில் நாங்கள் அனைத்து கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய பிரதிநிதிகளுக்கும் மிக குறிப்பாக தலைவர் மற்றும் செயலாளர்களை நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வருமாறு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த அடிப்படையிலே உண்மையில் சொல்லப்போனால் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு சிலரை தவிர அவர்கள் ஏதாவது தேவையான தங்களுடைய வேறு பல காரணங்களாக ஏற்கனவே அவர்கள் நியமித்திருந்த சில விடயங்களிலே பங்கு பெற்ற வேண்டிய தேவை இருந்தமையினால் அவர்களை தவிர மிச்ச அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களை சார்ந்த கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் செயலாளர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். யார் யார் பங்கு பெற்று சொல்ல முடியுமா பேர் விவரங்களோடு? பெயர் விவரங்களை என்று சொல்வதாக இருந்தால், தமிழரசு கட்சியினுடைய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மற்றும் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுடைய பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன், அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடையதும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய தலைவருமான குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியை சார்ந்த அவர்களுடைய செயலாளர் மற்றும் மற்ற கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே அவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் அவருடைய கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்று அனைவரும், உண்மையில் சொல்லப்போனால் அங்கே வராதவர்கள் கூட எங்களுக்கு தங்களுக்கு வர முடியவில்லை என்ற விடயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தியும் இருந்தார்கள். ஆகவே இந்த கூட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னவென்று சொன்னால், எங்களுடைய தமிழ் சட்டத்தணிகள் பேரவையுடைய அழைப்பை ஏற்று அனைத்து கட்சி உறுப்பினர்களும், மிக முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய வேலைப்பளுகளுக்கு அப்பால் இந்த விடயம் இவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக நாங்கள் அதற்குரிய தெளிவுபடுத்தல்களை அவர்களுக்கு வழங்கி இருந்தோம். என்ன காரணத்துக்காக நாங்கள் உங்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு தெளிவாக வழங்கி இருந்தோம். அந்த தெளிவுபடுத்தல்களை அறிந்து அவர்கள் அனைவரும் பங்கு பெற்றி ஒரு சுமூகமான தீர்மானம் கட்சிகளுக்கிடையே எட்டப்பட்டது என்று சொல்வது இது ஒரு முதற்படியாகவும் ஒரு வெற்றிப்படியாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இப்போ இந்த கூட்டத்திற்கு நீங்கள் அழைப்பு விடுத்ததை போல் அழைப்பை ஏற்று அனைவரும் வந்திருக்கிறார்கள். இப்போ கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு இவர்கள் அனைவரும் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்களா? அதற்கு முதலாக நான் சொல்லுவோம், இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள் என்ன? மிக முக்கியமாக 3 விடயங்களிலே தீர்மானங்கள் எட்டப்பட்டது. அந்த தீர்மானங்கள் ஏகமனதாக கட்சிகளுக்கு இடையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தமிழ் மக்களுடைய நீண்டகால இனப்பிரச்சனைக்கான தீர்வாக தமிழ் மக்களுடைய இறைமை, சுயநிர்ணய உரிமை மற்றும் தமிழர்களுடைய தாயகம் அதை உள்ளடக்கிய ஒரு சமஷ்டி ரீதியான அரசியல் அமைப்பு ஒன்று தேவையானது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த சமஷ்டி ரீதியான அரசியலமைப்பை ஸ்தாபிப்பதற்கான ஒரு அடிப்படையான வரைபொன்றை உருவாக்க வேண்டும் என்பதிலே அனைவரும் இணங்கிக் கொண்டார்கள். அந்த வரைபிலே இருக்கிற அடிப்படையான அம்சங்களைத்தான் நாங்கள் இனிமேல் ஆராய இருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையான வரைபொன்று தேவை என்பதை, சமஷ்டி அரசியலமைப்புக்கான வரைபொன்று தேவை என்பதிலே அனைத்து கட்சிகளும் இணங்கியிருந்தார்கள். 2வதாக, அவ்வாறாக உருவாக்கப்படுகின்ற அந்த அரசியலமைப்பு நிச்சயமாக அது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு சமூக ஒப்பந்தமாக இருந்தால்தான் அந்த அரசியலமைப்பை நாங்கள் கொண்டு செல்ல முடியும். அவ்வாறு உருவாக்கப்படுகிற அந்த அரசியலமைப்பிலே எவ்வாறு இந்த அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதற்குரிய ஒரு விரிவான அரசியலமைப்பு வரைபொன்றையும் நாங்கள் தயாரிக்க வேண்டும். ஆகவே முதலில் நாங்கள் அடிப்படை கோட்பாடுகளை வரையறுத்த ஒரு அரசியலமைப்புக்கான வரைவுக்கு அவர்கள் இணங்கிக் கொண்டார்கள். அதன் பின்னர் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கதைக்கப்பட்டதன் அடிப்படையில் 2வது விடயமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டது என்னவென்று சொன்னால், அதற்குரிய ஒரு விரிவான அரசியலமைப்புக்கு நாங்கள் இணங்குவோம். அந்த அடிப்படையில் அந்த விடயத்துக்கு அனைத்து கட்சிகளும் இணங்கியதன் பின்னர் மிக முக்கியமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஒன்றுதான் 3வது முடிவு. அது என்னவென்று சொன்னால், அதாவது இந்த விடயங்கள் தொடர்பாக, புதிய அரசியலமைப்பு விடயங்கள் தொடர்பாக இனி வரும் காலங்களில், இன்றிலிருந்து, அதாவது 2/3/2026 அந்த கட்சிகள் அனைவரும்
ஒன்றாக பயணித்தல். அதன் அடிப்படையில் இப்போ உதாரணமாக அரசாங்கமோ அல்லது அரசாங்க பிரதிநிதிகளோ உங்களை அழைக்கின்ற பொழுது அதை தவித்துக் கொள்வது என்ற அடிப்படையிலும், அதாவது புதிய அரசியலமைப்புக்கான விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் தேவையான வரைவுகளை திட்டங்களை எடுத்ததன் பின்னர் கூட்டாக இவர்கள் பயணித்து அந்த விடயத்தை முன்வைப்பது என்ற விடயமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த அடிப்படையிலே அவர்கள் இணங்கிக் கொண்டது என்னவென்று சொன்னால், தமிழ் தேசிய அதாவது தமிழ் சட்டத்திறனிகள் பேரவைக்கும் தமிழ் கட்சிகள் வடமாநில பிரதிநிதிகளுக்கு பாராளுமன்ற கட்சிகளுக்கும் அந்த பிரதிநிதிகளுக்கும் இடையில் இந்த 3 விடயங்களின் அடிப்படையில் தொடர்ச்சியாக கூட்டங்கள் நிகழ்த்தி அதுக்குரிய தொடர்ச்சியான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு அதன் இறுதிக்கட்டமாக அந்த அடிப்படை வரைவை முதலில் நாங்கள் ஸ்தாபிக்க வேண்டும். அடிப்படை வரைவை நாங்கள் முதலில் நெறிப்படுத்த வேண்டும் என்ற விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் அடுத்த கூட்டம் 19 இந்த மாதம் 19ஆம் தேதி மீண்டும் இந்த அமைப்பு சட்டத்தணிகள் பேரவையும் தமிழ் மக்களுடைய கட்சிகள் மற்றும் அவர்களுடைய பிரதிநிதிகளும் மீண்டும் கூட இருக்கின்றோம். அவை இந்த 3 விடயங்களும் தான் இங்கே முக்கியமாக எடுக்கப்பட்டது. ரைட். இப்போ கடந்த கால தேர்தல்கள் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். தேர்தல்களின் பிரதிபலன்கள் எப்படி அமைந்தது என்றால், ஒரு காலகட்டத்தில் பார்லிமெண்டத்திலே தமிழ் பிரதிநிதித்துவம் அதிகமாக இருந்தது. இன்று அது வேகமாக குறைவடைந்திருக்கின்றது எண்ணிக்கையின் அடிப்படையில். அப்போது மக்களிட மனநிலை என்ன மாதிரியான மனநிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. தமிழ் அரசியல் கட்சிகள் அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய நடத்தைகள், மக்களை வைத்தவர்கள் செய்கின்ற அரசியல், இவற்றையெல்லாம் பார்த்து மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் பெரும்பான்மை சமூக சிங்கள அரசியல் கட்சிகளுக்கு வாக்குகளை செலுத்தும் ஒரு அவதானிக்கூடியதாக இருந்தது, ஒரு நிலையை அவதானிக்கூடியதாக இருந்தது. இப்படி இருக்கிற நிலையில் இப்போ இவர்கள் தமிழ் பேசுகின்ற அரசியல் கட்சிகள் அனைவரும் இணைந்து ஒரு புதிய திட்டத்திற்கு இப்போ உங்களுடன் வருகை தருகிறார்கள் என்றால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் கூறிய விடயங்களை நான் திருப்பி கூற வேண்டிய தேவையில்லை. ஆனால் கடந்த தேர்தலில் அது மிக தெளிவாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மக்களுக்கான பிரதிநிதிகள், அதாவது தமிழ் தேசிய கட்சிகளுக்குரிய பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், மக்கள் இந்த கட்சிகள் மீது வைத்திருந்த நம்பிக்கை குறைந்திருக்கின்றது. அதுதான் இந்த ரிசல்ட், எலெக்ஷன் ரிசல்ட் இதுதான் இருக்கிறது. அப்படி சொல்வதை விட அதை இன்னொரு வகையில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மக்கள் நம்பிக்கை குறைந்ததென்றக்கு அப்பால் மக்கள் கொஞ்சம் விரக்தி நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அதற்காக மக்கள் தம்முடைய அந்த தமிழ், அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கிற வாழ்ற தமிழ் மக்கள் தமிழுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகளை விட்டு கொடுத்து அவர்களுக்கு வாக்களித்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் எப்பொழுதுமே தமிழ் தேசியம் சார்ந்தும் அவர்களுடைய அரசியல் ரீதியான இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்திலும் அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய தெளிவான பார்வையை கொண்டிருக்கிறார்கள் என்றதை என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். நான் நினைக்கிறேன் அது மக்களுடைய அபிப்பிராயமாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த விடயத்துக்கு நாங்கள் திரும்பி வருகின்ற பொழுது இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களான இது மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடயம். மக்கள் யோசிக்கிறார்கள், யார் இதை செய்வார்கள். அதாவது நிச்சயமாக இப்படியாக சிதறி கிடக்கிற இந்த அரசியல் கட்சிகளை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து எங்களுடைய ஆக குறைந்தது எங்களுடைய அரசியல் தீர்வு விடயங்கள் தொடர்பிலாவது நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இருக்கின்ற பொழுது அதை யார் செய்வார்கள் என்று இருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு தெரியும், ஒரு சில காலங்களிலே மன்னார் ஆயர் இந்த விடயத்தை மிக சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருந்தார். குறிப்பாக சம்பந்தன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த பொழுது அவர்கள் மூலம் வருகின்ற பிரச்சனைகளை எடுக்கின்ற பொழுது அங்கே ஒரு இணக்கப்பாடுகளை கொண்டு வருவதற்கு இருந்தது. அதன் பின்னர் ஒரு வெற்று நிலைமையாக ஒன்று காணப்பட்டது என்று. அப்போ இவற்றை அவதானித்த நம்முடைய சட்டத்தணிகள் பேரவையும் நாங்களும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த சட்டத்தணிகளாக நாங்கள் ஒரு சமூகத்திலே பொறுப்பு வாய்ந்த ரீதியில் இருக்கிற ஒரு நிலையில் இந்த தேவைப்பாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடு எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் எங்களுடைய அங்கத்தவர்கள் மத்தியிலே காணப்பட்டது. இதற்கு உதாரணமாக இப்போ அண்மையிலே அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட இருக்கின்ற பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கின்ற சட்டத்துக்கான வரைவை நாங்கள் அனைவரும் எதிர்த்து இலங்கை பூராகவும் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற சட்டத்தணிகள் உள்ளடங்களாக 184க்கு மேற்பட்ட சட்டத்தணிகளுடைய கையொப்பங்களை பெற்று நாங்கள் நீதி அமைச்சின் செயலாளரிடம் கையளித்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே கொண்டு வரப்படுகிற இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் மிகவும் மோசமானதாக இருக்கின்ற பொழுது புதிதாக கொண்டு வரப்பட இருக்கிற சட்டத்துக்கான விரைவு அதை விட மோசமாக இருக்கின்றது. ஆகவே அதை எண்ணெய் தாட்சியிலிருந்து எண்ணெய் கோப்பரைக்குள் விழுவது என்று சொல்லுவார்கள். அவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகின்ற பொழுது நாங்கள் அதிலிருந்து எவ்வாறு எங்களுடைய பொறுப்பு வாய்ந்த தன்மையை செய்யலாம். அப்போ இந்த விடயத்தில் கூட நாங்கள் கூட்டாக ஒரு முயற்சியை செய்தோம்.
அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விடயத்திலேயும், அதாவது இப்பொழுது நான் திரும்பவும் உங்களிடம் சொல்வது என்றால், இப்போ கட்சிகளுக்கு இடையில் அவர்களுக்கு வெவ்வேறான கோட்பாடுகள் கொள்கைகள் இருக்கும். ஆனால் அவர்கள் அரசியல் தீர்வு, தமிழ் மக்களுடைய பிரச்சினை, இன பிரச்சினைக்கான தீர்வு என்பன விடயத்தில் இவர்களுக்குள்ளே பெரிய அளவில் வித்தியாசங்கள் இல்லை. ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் அவர்களை ஒன்று சேர்க்க முடியும். ஆகவே அதன் ஒரு அடிப்படை அம்சமாக மக்களினுடைய விருப்பங்களை எங்களுடைய ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியிலிருந்து நாங்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு தன்மையிலிருந்து செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தமையால் நாங்கள் இதற்றை முதலில் ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஆகவே இது ஆரம்பத்திலே ஒரு முதற்கட்டப்படியாக ஒரு வெற்றிப்படி என்று தான் சொல்ல முடியும். அதாவது வெற்றிப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே வந்திருந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளுடைய தலைவர் மற்றும் செயலாளர்கள் எங்களோடு மிகவும் ஏகமனதாக கனவிடயங்களில் இணைந்து கொண்டார்கள், ஒத்துக்கொண்டார்கள். ஆகவே இது ஒரு நல்ல சமிக்கை, இதை வரவேற்க வேண்டும். ஆகவே இதை மக்கள் நிச்சயமாக வரவேற்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போது மைத்திரிரனில் ஆட்சி காலத்திலே அப்போதைய அரசியல் அமைப்புக்கு ஏக்கிய ராஜ்ய ஒருமித்த நாடு என்பதைப் போல ஒரு முறைமையை அந்த அரசியலமைப்பில் கொண்டு வர முயற்சித்தார்கள், முன்மொழிந்தார்கள். ஆனால் அதை அப்போது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சம்பந்தமாக எதுவும் கருத்துக்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும்? உண்மையாக அந்த அரசியலமைப்பை கொண்டு வரவும் முடியவில்லை. ஆகவே அதற்கான கலந்துரையாடல்கள் எல்லாம் கிடப்பிலே போடப்பட்டுள்ளன. இப்பொழுது எங்களுக்கு தேவை அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான ஒரு விடயத்தை கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியான அரசியலமைப்பை கொண்டு வருவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த விடயத்திலே அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் சட்டத்தணிகள் பேரவையினுடையதும் எங்களுடைய மக்களுடைய விருப்பம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த அடிப்படையிலே நாங்கள் முதல் நடந்தவற்றை விட்டுவிட்டு நாங்கள் புதிதாக எங்களுடைய மக்கள் எல்லா கட்சிகளும் இணைந்து தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனைக்கு தீர்வாக இந்த சமஷ்டி முறையிலான அரசியலமைப்பு தான் தேவை என்பதை முன்னிலைப்படுத்த வேண்டும். அவை அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்களா இல்லையா, இதை கொண்டு வர போகிறார்கள் என்பதை நாங்கள் இப்பொழுது கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் எங்களுடைய தேவைப்பாடு என்ன என்பதை நாங்கள் முதலில் முன்வைக்க வேண்டும். அவை இதை நாங்கள் முன்வைத்து சர்வதேச சமூகத்திலும் அல்லது மற்ற விடயங்களுக்கும் இதை தெரியப்படுத்துகின்ற பொழுது இங்கே அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக இந்த விடயத்தில் வருவார்களாக இருந்தால் நாங்கள் முதலிலே குறிப்பிட்ட அந்த முதலாவது வரைவு, அடிப்படை வரைவிலே நான் நினைக்கிறேன் அனைவரும் ஒற்றுமையாக அந்த விடயங்களை உள்வாங்குவார்கள். ஆகவே அது ஒரு சிறந்த கலந்துரையாடலாக இருக்கும், தொடர்ச்சியாக நடைபெறும், கட்டங்கட்டமாக மேற்கொள்ளப்படும். அவை அதிலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற முடிவுகள் இறுதியிலே ஒரு சிறந்த வரைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் புதிய அரசியலமைப்பை நோக்கி நகர்விலே நாங்கள் எங்களுடைய பணியை செய்வோம், அல்லது சிறப்பாக ஒரு புதிய அரசியலமைப்புக்கான வரைவை, அது அடிப்படை அம்சங்களை உடக்கிய வரைவை ஒன்றை நாங்கள் உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போதைய ஆட்சி, என்பிபி ஆட்சி, ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இருக்கின்ற ஒரு தலையீடு தான் நான் நினைக்கின்றேன். வடக்கு கிழக்குக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்தால் தெற்கிலே அதற்கென்று கொந்தளிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றது. தெற்கிலே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தால் வடக்கிலே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது. அதுதான் ஒரு நாள் நாங்கள் காணக்கூடியதாக பிமல் ரத்நாயக்க சொல்கிறார், வடக்கிலும் பிரச்சனை உண்டு பண்ணுபவர்கள், தெற்கிலும் பிரச்சனை உண்டு பண்ணுபவர்கள் இருக்கார்கள். இப்படி நிலை இப்போது இந்த சமஷ்டி முறையிலான ஒரு ஆலோசனை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள். ரைட், இந்த விஷயத்தை பெரும்பான்மை சமூகம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய தலையீடியாக மாறுவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறீர்கள்? நல்ல கேள்வி. இது ஒரு தொடர்ச்சியாக, இது நாங்கள் 47ஆம் ஆண்டு 49ஆம் ஆண்டிலிருந்து 47ஆம் ஆண்டு சோல்பெரி அரசியலமைப்பிலிருந்து தொடர்ச்சியாக வந்த அரசியலமைப்புகள் எல்லாவற்றிலையும் வந்த பிரச்சனை. 72வது அரசியலமைப்பும் அப்படித்தான். 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு வருகின்ற பொழுதும் தமிழ் மக்கள் பங்கு பெற்றவில்லை, எந்த விதமான விடயங்களையும் செய்யவில்லை. அவை அது ஒரு பக்கமாக நிறைவேற்றப்பட்டது. அவை இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதற்காக தமிழ் மக்களினுடைய அடிப்படை அபிலாஷைகளை நாங்கள் தெளிவுபடுத்துவதிலிருந்து நாங்கள் தவித்து விட முடியாது. அதாவது சிங்கள மக்கள் விரும்ப மாட்டார்கள், சிங்கள மக்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இது விருப்பம் இல்லை என்பதற்காக தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷையை குறைத்தோ அல்லது விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அதான் நாங்கள் இப்பொழுது என்ன சொன்னால், நாங்கள் எடுக்கிற முடிவு என்னவென்று சொன்னால், தமிழ் மக்களுக்குரிய ஒரு அடிப்படை அரசியலமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய இந்த சுயநிர்ணய உரிமையை எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலமைப்பு எப்படி இருக்க வேண்டும். அந்த சமஷ்டி என்கிறது தனியாக பிரிஞ்சு போற நாடு அல்ல. அதை சிங்கள மக்களுடன் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சமூக ஒப்பந்தத்தை பற்றி கருத்து. ஆகவே அது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே மிகவும் கலந்துரையாடப்பட வேண்டும், ஒரு சமூக ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும்.
நிச்சயமாக அது சமூக ஒப்பந்தமாக உருவாக்கப்படுகின்ற பொழுதுதான் அதை நாங்கள் அமுல்படுத்த முடியும். அதற்காக அவர்கள் பயப்படுவார்கள். சமஷ்டி என்ற சொல்லை கேட்டால் அவர்கள் நினைப்பார்கள் நாட்டை பிரிப்பதுதான் என்று சொல்லுவார்கள். தனி தேசமாக இவர்கள் கேட்கின்றார்கள். இவர்களுடைய கோரிக்கை இத்தான். இப்ப ஏற்கனவே நாங்கள் பார்க்கிறோம், கொழும்பில் நடக்கின்ற பாதி ஆர்ப்பாட்டங்கள் இது சம்பந்தமாகத்தான் நடக்கின்றது. அண்மையில் கூட கனடா எம்பசிக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. தூக்கி கொண்டு வந்தார்கள் பதாகைகள். தமிழில் அந்த வரைபடத்தை தூக்கி கொண்டு வந்து இதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், டயஸ்போராக்களுடைய தேவைக்கு ஆண்டோக்கும் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றார், இதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்று எதிர்ப்பினை தெளிவுபடுத்தார். ஆகவே இப்படி ஒரு முயற்சியை நீங்கள் கையில் எடுத்து அதை சற்று மக்கள் மத்தியில் பேச எடுக்கும் போது எதிர்ப்புகள் நிச்சயமாக வரும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதை சரியான முறையிலே நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்புங்கள் அதே நிலையில் நாங்கள் அவர்கள் கொந்தளிப்பார்கள் அல்லது பயப்படுவார்கள் என்ற காரணத்துக்காக எங்களுடைய டிமாண்ட்ஸ், எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் குறைக்கவும் முடியாது. ஆகவே இவ்வளவு காலமாக போரிலே இறந்த எத்தனையோ ஆயிரமான உயிர்கள், நாங்கள் இழந்த உடைமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கருத்தில் கொள்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய சில அடிப்படையான உரிமைகளை, எங்களுடைய அடிப்படையான விடயங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. ஆகவே இவை விட்டுக் கொடுக்க முடியாத சில உரிமைகள். ஸோ அவற்றை நாங்கள் மிகவும் சிறப்பாக, அதே போல நாங்கள் முதலில் கூறியது போல ஒரு சமூக ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்குவதன் மூலம் அதை கொண்டு செல்லலாம் என்று நம்புகிறோம். ஆகவே முதற்படியாக நாங்கள் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைத்து, அதாவது முக்கியமாக தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து அவர்களூடாக நாங்கள் எங்களுடைய தேவை என்ன, மக்களுடைய தேவை என்ன என்பதை அடிப்படையான ஒரு வரைவை நாங்கள் உருவாக்குற தேவைப்பாட்டில் இருக்கிறோம். ஆகவே அது தொடர்பான விடயங்கள் தான் நாங்கள் தொடர்ந்து கட்டமாக மேற்கொள்வோம். நல்ல முயற்சி. உண்மையாகவே தமிழ் பேசும் மக்களுடைய, அவர்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து அவர்களூடாக அரசாங்கத்தின் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற ஒரு மிக முக்கியமான முயற்சியை, காலத்தின் கட்டாயம் தேவையாக இருக்கின்ற ஒரு விடயத்தை உங்களுடைய இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை முன்வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது நிச்சயமாக வெற்றியளிக்க வேண்டும். அதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். ஆனால் நான் இறுதியாக இருக்கின்றேன், இப்போ அரசாங்கம், NPP-JVP அரசாங்கம், அன்ரோ குமாரசானக்க ஜனாதிபதி, இவரை பற்றி நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் எப்படி பார்ப்பார் அல்லது ஏற்றுக்கொள்வாரா? இவருக்கு முடியுமா இது சமநிலைப்படுத்தி இந்த சமூக ரீதியான பிரச்சனைகள் வராமல் இதை பார்த்து செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கின்றதா என்ன? அதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களிடம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான 2/3 பெரும்பான்மை இருக்கின்றது பாராளுமன்றத்திலே. ஆகவே அவர்கள் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அவர்களிடம் இருக்கின்றது. அதே நேரம் தேவை என்று சொன்னால் அவர்கள் மக்கள் தீர்ப்புக்கும் செல்லக்கூடிய தேவைப்பாடுகள் இருக்கின்றது. ஆனால் இந்த விடயங்களை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது அதை அவர்கள் எவ்வாறு நோக்குவார்கள் என்பதை நாங்கள் அந்த நேரத்தில் தான் பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. என்று சொன்னால் அவருக்கு 2 விடயங்கள் இருக்கின்றது. இப்போ நாட்டின் ஜனாதிபதியாகவும் இருக்கிறார், அதேவேளை அவர் அனைத்து மக்களுடைய தேவைப்பாடுகளையும் அங்கே பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றபடியால் நாங்கள் முன்வைக்கின்ற விடயங்களை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக இந்த விஷயங்கள் பெரும்பான்மை சமூகத்திலும் சென்று பேசப்படும் போது நிச்சயமாக சொல்ல டயஸ்போராக்கள் அவர்களை அடையாளப்படுத்தி சொல்வார்கள், டயஸ்போராக்களுடைய தேவைக்கு தான் நடக்கின்றது என்று. இது உண்மையாக டயஸ்போராவுடைய இல்லை. ஆமாம், அது நமக்கு தெரியும். அதாவது அந்த விஷயம் அங்கு போய் சேரும் போது அவர்கள் அதை நினைத்துக் கொள்கின்ற விடம் சொல்லுவார். நேரடியாக அவர்களுடைய வாயிலிருந்து வருவது டயஸ்போராவுடைய பேர். இது மக்களுடைய விருப்பம். அதாவது இதற்கு நாங்கள் வடக்கு கிழக்கு மக்களிடம் உதாரணமாக இன்னொரு ஆணையை பெற போவமாக இருந்தால், அது ஆணைக்கு செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக மக்கள், நான் நினைக்கிறேன், தங்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக சரியான விடயத்தை மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வழங்குவார்கள் நினைக்கிறேன். ஆகவே இதனுடைய ஒரு அடிப்படை அம்சமாக இந்த கட்சிகள் ஒருங்கிணைந்து மிக குறிப்பாக இந்த அரசியலமைப்பு ரீதியான விடயத்திலே, தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு தொடர்பான விடயத்திலே ஒரு ஒற்றுமையாக பயணித்து ஒரு நல்ல வரைவு ஒன்றை உருவாக்கி அதை அரசாங்கத்திடம் கையளித்து அதனூடாக மக்களுடைய அபிலாஷைகளை வெல்லக்கூடிய ஒரு முன்னேற்பாடான செயற்பாட்டில் நிச்சயமாக ஈடுபடுவார்கள் என நான் நம்புகிறேன். ரைட், நன்றி. உண்மையாகவே நம்மோடு இணைந்து இந்த முதல் முயற்சி சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவினை கொடுத்திருந்தீர்கள். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை சார்பாக இந்த விஷயம், தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பின் கீழ் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான இணக்கப்பாடு சம்பந்தமான 1வது கூட்டம் நிறைவடைந்திருக்கின்றது. 2வது கூட்டம் அண்மையில் 19ஆம் தேதி 3ஆம் மாதம் நடைபெறவிருக்கிறது. ஆகவே அதிலும் இன்னும் ஆழமாக இது சம்பந்தமாக பேசுவதற்கு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை தயாராக இருக்கின்றது. ஆகவே அதன் முதல் ஒரு விளக்கம் படுத்தும் விதமாகத்தான் இன்றைய இந்த நேர்காணல் அமைந்திருக்கும். ஆகவே சட்டத்தரணி ஜூட் தினேஷ்
தினேஷ், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் எழுதுங்கள். இது சம்பந்தமாக இந்த விஷயம் ரைட், புதிய அரசியல் அமைப்பில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி நாங்கள் தீர்வை காணலாம் என்பதில் சமஷ்டி முறையிலான ஒரு முறைமையை நாங்கள் கூறியிருப்பதை போன்றுதான் இவர்களுடைய அமைப்பினர் இப்பொழுது முயற்சி கையில் எடுத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண முடியும். அது சார்ந்து நாங்கள் மீண்டும் ஒரு முறை சட்டத்தரணி அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு கலையகத்துக்கு அழைத்து உங்களுடைய கேள்விகளுக்குமான பதில்களையும் நாங்கள் பெற்று தர தயாராக இருக்கின்றோம். இது இறுதியான நேர்காணலே மீண்டும் நாங்கள் ஒரு முறை 2வது கூட்டம் நிறைவடைந்து அது சம்பந்தமாக நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.